இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐபிஓ அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம 4 ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு 2 அலர்ட் ஆயிருக்கு, 2 வந்து அலர்ட் ஆகலை. பட் என்ன 2 அலர்ட் ஆகுது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னில் வந்து நம்மளுக்கு 50%, செகண்ட் வந்து சேம் அமௌண்ட்டாக அலோகேட் ஆச்சு. பட் அதுலேயும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு 30% கெயின் வந்துருச்சு. ஓகே, நம்ம அப்கமிங் அப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டு யாரெல்லாம் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இது அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, நம்ம டிமேட் அக்கௌண்ட்லேயே ஐபிஓ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அதில் போய் நீங்கள் இது பண்ணோன்னே டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதில் வந்து நம்ம 3 பெஸ்ட் கம்பெனி எடுத்திருக்கோம். அதாவது இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுற கம்பெனி எடுத்திருக்கோம். புஜியாமா பவர் சிஸ்டம் ஐபிஓ ரிலீஸ் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஓகேங்களா, இதோடைய ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, பிட் ஸ்டார்ட் ஆனது வந்து November 13 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு, 17 அன்றைக்கி முடிய போகுது. ஓகேங்களா, அதுக்குள்ளே நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அலாட்மெண்ட் வந்து 18 November அன்றைக்கி கொடுப்பாங்க. அதாவது வந்து உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, இதோடைய நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெவன்யூ பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இப்போ வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து அரௌண்ட் 1500 க்ரோஸ் கிட்ட வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து இதுதான் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட கான்செப்ட் மாதிரி தான் இது எடுத்துப்பாங்க. அதாவது கரண்ட் இயருக்கும் லாஸ்ட் இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2023, 24, 25 இதுக்கான இது வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 600, 900, 1500 இந்த ரேஞ்சில் வந்து அவங்களுடைய க்ரோத் இருந்திருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய க்ரோத் எப்படி இருந்திருக்கு. ஏன்னா வந்து ஐபிஓ வந்து அலோகேஷன் வந்து எப்படின்னா, ஷேர் வந்து அவங்க அலோகேட் பண்ணதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் எப்படி ஏறும்னா, அவங்க வந்து ஐபிஓ வந்து ஐபிஓ அப்ளை பண்ணிவிடுவாங்க. பட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து என்னன்னா, அவங்களோட கம்பெனி பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கோத்ரூ பண்ணால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி நல்லா இன்க்ரீஸ் ஆகுமா. ஏன்னா வந்து நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் மாதிரி செக் பண்ணிக்கணும். இவங்களோட அசெட்டும் செக் பண்ணிக்கலாம். அசெட்டும் அந்த மாதிரி தான் வந்து 500லேருந்து 600 அதுக்கப்புறம் வந்து 1000 அந்த ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது வந்து 2015 வந்து அவங்களோட ரெவன்யூவும் சரி அசெட்டும் சரி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கடந்த காலத்தை விடவும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து 2026லேயுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இங்கே பாருங்கள், க்ரோத் ரேட் அதாவது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 52% வந்து க்ரோத் ரேட் காமிச்சிருக்காங்க அவங்க. அதாவது வந்து நீங்கள் அதான் 2023க்கும் 25க்கும் உள்ள க்ரோத் ரேட் வந்து 52% வந்து அதோட டபுள் ஆகிருக்கு ஆக்சுவலாக. அது அந்த மீனிங் தான் அதை சொல்கிறாங்க. ஓகேங்களா, பட் மார்க்கெட் கேப்பும் ரெவன்யூ வந்து அதாவது வந்து அந்த கம்பெனி பேஸ்டு கம்பெனி அந்த கம்பெனி வந்து கரெக்டாக ரன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து மார்க்கெட் கேப்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இந்த செக்டார் வந்து இந்த லெவலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை விட அது வந்து லோயராக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய லாட் பாருங்கள். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 14,040 rupees வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு லாட் வாங்கணும்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த லாட்டோடைய சைஸில் வந்து என்னென்னா, ஒரு லாட்டுக்கு 65 ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, 216லேருந்து 228 rupees உள்ள அந்த ஷேர்ஸ் வந்து அலோகேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, அந்த ரேஞ்சில் தான் இதுவாகும். பட் ஆனால் வந்து நம்ம ஐபிஓ எதுக்கு பெட்டர்னு சொல்கிறோன்னா, ஆனால் லிஸ்ட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து எப்படி ஆகுனா, சேம் அமௌண்ட் ஆகலாம். அப்படி இல்லைனா 10 to 15% வரைக்கும் கூட அது ஆகி உங்களுக்கு லிஸ்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிங்க எல்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. எல்ஜியில் வந்து இருங்க நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நம்மளுடைய அப்ளிகேஷன்லேயே இங்கே பாருங்கள், ஒன்று வந்து கெனரா இருக்குது இல்லைங்களா. கெனரா வந்து அதோடைய இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆக்சுவலாக அது அதோட கெனராவுடைய ஒரு இன்சூரன்ஸ் பார்ட். அது வந்து ஐபிஓ அலோகேட் ஆகும்போது லிஸ்ட் ஆகும்போது லிஸ்டிங் கெயின் வந்து 0%. ஆக்சுவலாக என்னன்னா, சேம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருந்தோமோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கே அது லிஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து 2 டேஸ்க்கு அப்புறமா அது வந்து கண்டிப்பாக வந்து நியூ ஷேர்ஸ்ன்றதால வந்து அது நல்ல கம்பெனி அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் ஏறும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், 20 to 30% ரேஞ்சில் வந்து நம்ம இது பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதை சேல் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இந்த எல்ஜி பாருங்களேன், எல்ஜி வந்து நம்ம வாங்கினதை உள்ள லிஸ்டிங் கெயின் என்னென்னா, நம்ம வாங்க 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 15,000 அது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு என்ன கான்செப்ட்னா, 15 இப்போ ஒரு ஷேரோட வேலையை நம்ம 100 rupees வாங்கியிருந்தோம்னா, அந்த ஷேர் வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகும்போது 100 rupees ஆகிருக்கும். மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது 150, அதாவது 50% வந்து கெயினில். அதான் இந்த கான்செப்ட் வந்து அதுதான் சொல்லுது. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம எல்ஜி வந்து வாங்கும்போது இந்த மாதிரி தான் வந்து அது நம்மளுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நம்ம வந்து ஒரு லாட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு லாட் நம்மளுக்கு அலோகேட் ஆச்சு. அந்த இதில் வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து 50% வந்து நம்ம 15,000 சம்திங் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, சரி 14,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இதில் நம்மளுக்கு 15% 7,000 rupees வந்து நம்மளுக்கு லிஸ்டிங் கெயினாகவே வந்துச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அலோகேட் ஆகிடுச்சு, லிஸ்டட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகும்போது 50%, அதாவது நம்மளுக்கு பர் டே 1 டேக்கே நம்மளுக்கு வந்து 7,000 வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி கான்செப்டில் தான் அது வரும். ஓகேங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட் கம்பெனி வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நெக்ஸ்ட் கம்பெனி பார்த்துருவோம். இது வந்து ஒரு ஐடி ரிலேட்டட் கம்பெனி. ஆக்சுவலாக அடுத்து வர 2 கம்பெனியுமே வந்து என்னென்னா ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ் தான்.
கேபிலரி டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, இது ஒரு ஐடி பேஸ்டு கம்பெனி. நம்ம ஐடி கம்பெனிலாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அத பேஸ் பண்ணியான கம்பெனிஸ் தான் இது. இது வந்து எப்படின்னா, 14ல ஸ்டார்ட் ஆகி 18 நவம்பர்ல வந்து க்ளோஸ் ஆக போகுது. அதாவது நீங்க வந்து 18 நவம்பருக்குள்ள நீங்க அந்த அது வந்து நம்ம அப்ளை பண்ணினா, நம்ம 19க்கு அலோகேட் ஆகி 21க்கு லிஸ்ட் ஆகும். இது வந்து அதோட கம்மி அமௌண்ட். இந்த டைம் வரது நம்ம 3மே எடுத்து வந்து லோ ரேட்டட் தான் எடுத்திருக்கோம். ஹை ரேட்டட்னு பார்த்தா 2 lakhs 3 lakhs வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரிலாம் இருக்கும். சரி நம்ம வந்து நம்ம ஸ்டார்டிங் இருந்தாலும் மினிமமே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த 3த்தையும் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இங்க பாருங்க. இதோட ரெவென்யூ growth வந்து இதுவும் அந்த மாதிரி தான். இதுவும் ஒரு 50% கிட்ட இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. 2023ல வந்து 255 crores வந்து அவங்க டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து 2024ல 525 crores வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதாவது 2025 கரண்ட் இயர்ல பார்க்கும்போது 598 அதாவது 2023க்கும் 25க்கும் உள்ள டிஃபரண்ட் அப்படியே டபுள் ஆகுது பாருங்களேன். இது இந்த மாதிரி வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி ஓகே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் வந்து இதுவாக இருக்குது. அதே மாதிரி அசட்டும் அவங்க கையில் என்ன இருக்குன்னா 2023ல வந்து 466 crores இருந்திருக்கு. இப்போ வந்து அப்படியே டபுள் ஆகி 836 crores வந்து இப்போ வந்து அவங்க அசட் வந்து காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் growth ரேட் இதுதான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 75% ஆஃப் growth ரேட் அவங்க காமிக்கிறாங்க. அதாவது அவங்களோட ரெவன்யூவில் வந்து அந்த அந்த பர்சன்டேஜில் வந்து காமிக்கிறாங்க. இது வந்து என்னன்னா ஐடி ரிலேட்டட் கம்பெனி. இதில் வந்து ஒரு லாட்டில் வந்து 25 ஷேர்ஸ் இருக்கும். 25 ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு அலோகேட் ஆகும். அதாவது வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சில்னா அவங்க மேக்ஸிமம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 577 ரேஞ்சில் வந்து அலோகேட் ஆகும் அது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஷேர்ஸ் நான் வந்து மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறது என்னன்னா இது கம்மி ரேட்டு தான் இருக்குது 13,000. பட் ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு 200-300 ஷேர்ஸை வந்து 200-300 ருபீஸ் அந்த ஷேர்ஸை வந்து நம்ம அந்த மாதிரி ஷேர்ஸ் அலோகேட் ஆகும்போது வாங்கினா பெட்டர்னு சொல்லிட்டு என்னுடைய ஐடியா. பட் ஏன் நான் சொல்கிறேன்னா திடீர்னு வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்கேஸ் வந்து சேம் அமௌண்ட்லேயே வந்து அலோகேட் ஆனாலுமே அட்லீஸ்ட் ஒரு 5 rupees 10 rupees வந்து ஒரு ஷேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனால் லிஸ்ட் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆனாவே நமக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். ஆனால் இது ஸ்டார்டிங்கே வந்து 500 above இருக்கிறதால ஓகே அது நல்ல கம்பெனினா நல்லா ஏறிடும். பட் ஆனால் வந்து சில கம்பெனிஸ் வந்து கம்மியாக தான் க்ரோத் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். பட் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். லிஸ்ட் ஆகும்போது இன்க்ரீஸ் பண்ணி தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து என்ன ஆகும்னா அந்த நம்ம ப்ராஃபிட் வந்து 1 or 2 டேஸில் எடுக்க முடியாது. ஒரு 1 month ஆகலாம். அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அதனால் வந்து நமக்கு உடனே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன அமௌண்ட். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து பல்காக வந்து நம்ம வாங்கணும். இதே மாதிரி வந்து இப்போ ஒரு லாட் வந்து 25 ஷேர்ஸ் இருக்குங்களா, இதே வந்து 10 லாட் வாங்குறோம், அப்படி 250 ஷேர்ஸ் வாங்குறோம் அப்படின்ற மாதிரினா ஒரு ஷேருக்கு 10 rupees வந்து ஏறிச்சுனாவே நம்மளுக்கு வந்து 2500 rupees ப்ராஃபிட் வந்துடும். ஓகேங்களா? அதான் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ வந்து நம்ம என்னன்னா இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பல்காக இன்க்ரீஸ் அதாவது வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்களும் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸல் சாஃப்ட் டெக்னாலஜிஸ் வந்து இது வந்து 14,000 ரேஞ்சில் தான் வந்து இதுவாகுது. இதோடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் நார்மல் இதுதான். ஓகேங்களா? அதான் 9% க்ரோத்தில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 2023ல வந்து 195. ஓகேங்களா? அதே வந்து 2025ல வந்து 233. அதாவது வந்து நெக்ஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான இதில் தான் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வெறும் வந்து 9% மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 120 வரைக்கும் தான் அவங்க இது பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து 125 ஷேர்ஸ் வந்து 120 rupeesக்கு மட்டும் தான் மேக்ஸிமமாகவே அவங்க உங்ககிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இன்கேஸ் இது வந்து நல்ல இதுவாகி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது இன்கேஸ் வந்து ஒரு 150 ரேஞ்சில் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு பர் டேக்ஸ் அதே மாதிரி சொன்னீங்களா எல்ஜியில் வந்து எடுத்தோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வந்து 7,000 எடுக்க முடியலனா கூட வெறும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது என்னவோ 14,000 தான். பட் ஆனால் வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து மினிமமாக வந்து 2 to 5,000 வந்து பர் டேக்கு எடுத்துலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து எந்த இதுலையும் பண்ண முடியாது. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பாசிபிள். அதனால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம அனலைஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து ஐபிஓ இன்வெஸ்ட் பண்ணும்போது ஈஸியான ப்ராஃபிட் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம், ரெகுலராகவே அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் அதுவும் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.